மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 8ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் 3ஆம் நிலை பருவ தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான கேள்விகள் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். உங்களுக்கு 3ஆம் நிலை பருவ தேர்வை பொறுத்தளவுக்கு வரலாற்று பாடத்துல அழகு 8 மட்டும்தான் என்னது அப்படின்னா உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அழகு 8க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவதாக இருந்தாலும் சரி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, தென் சரியா தவறா எதுவாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 மார்க் கொஸ்டின் ஓரிரு வார்த்தைகள் விடையில நமக்கு 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ல நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 1, 2, 3, 4 இந்த 4 கேள்வியே படிச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2வது கேள்வியும் 3வது கேள்வியும் தரவு பண்ணிடுங்க. ஏன்னா இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின்ஸும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. 1 or 2 டைம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ 4 கேள்வி ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4 கொஸ்டினுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. மீடியமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் படிக்காம எக்ஸாம் காலத்துல போயிடக்கூடாது. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு 3 விரிவான விடைகள் இருக்கு. இந்த 3 விரிவான விடைகளில 2 இது ரொம்ப முக்கியம். அதாவது 1வதும் 2வதும் ரொம்ப முக்கியம். இந்த 2லயும் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியும்ன்றா இந்த கொஸ்டின் இல்லாத தேர்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பரை இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான கொஸ்டின். இதை விட்டுட்டாங்கன்னா அடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த செகண்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததான் புவியியல் போலாமா? அதுலையும் அழகு 8 புவிப்படங்களை கண்டறிதல். இதில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போலதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிடுங்க. தென் வரலாறு மற்றும் புவியியல் இந்த 8வது அழகுல கேட்டிருக்கக்கூடிய மேப்பை என்ன செஞ்சுங்க அப்படின்னா 1 டைம் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? ஏன்னா மேப்பும் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதை தரவு பண்ணிடுங்க. சுருக்கமான விடையில இந்த செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் கட்டாயமா என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடுத்துகளை பொறுத்தளவுக்கு 3 வேறுபடுத்துகள் இருக்கு. இந்த 3 வேறுபடுத்துகளை 1வதையும் 3வதையும் படிச்சிருங்க. சரிங்களா? தென் விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல 3 விரிவான விடைகள் இருக்கு. 3மே படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பா 3மே படிக்கணும். ஏன்னா இதுல 3 கொஸ்டினுமே மாறி மாறி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேள்வியும் நல்லா என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு தரவு பண்ணிங்க. ஏன்னா இந்த 3 விரிவான விடையில எந்த விரிவான விடையில கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்ச முடியாது அப்படின்னா தரவா சொல்ல முடியாது. ஸோ 3மே படிச்சிருக்கேன். அடுத்ததா குடிமையியலை பொறுத்தளவுக்கு அழகு 7 மற்றும் அழகு 6 இந்த 2 பாடமே உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அழகு 6ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போல புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் தர பண்ணிருங்க. அடுத்ததான் ரோமன் லெட்டர் 6 ஓரிரு வாக்கியங்கள் விடைகளிக்கல நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கொஸ்டின் இருக்கு. இந்த 6 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், தென் அடுத்ததா 4வது கேள்வி, 6வது கேள்வி. இந்த 6வது கேள்வி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி. 6ம் 2ம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 4 கேள்வி கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும். தென் விரிவான விடைகளில் உங்களுக்கு 4 விரிவான விடைகள் இருக்கு. இதில் நான் முக்கியமாக குறிச்சு கொடுக்க போகிறது 2 தான். சரிங்களா? ஸோ பாதியை உங்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா குறைச்சாச்சு. ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 3ம் 4ம். இந்த 3வது கேள்வியும் 4வது கேள்வியுமே எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3வது கேள்வி. சரிங்களா? பஞ்சசீலத்தின் 5 கொள்கைகள் எதுன்னு இருக்கா? இந்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டட் கொஸ்டின் கிட்டத்தட்ட மேக்சிமம் நடந்த லாஸ்ட் டைம் நடந்த எல்லா தேர்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த கொஸ்டின் இருக்கு. இதை விட்டாச்சுன்னா அடுத்த எந்த கொஸ்டின் கேட்பாங்க இந்த 4வது கேள்வி தான் என்ன செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 3யும் 4யும் படிங்க. கொஞ்சம் ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த 3வது கேள்வி படிக்காம எக்ஸாம் போகவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை. சரிங்களா? நீதித்துறையை பொறுத்தளவுக்கு அழகு 7ல உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். ஓரிரு வார்த்தை விடையில ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினுமே முக்கியமான கேள்விதான். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வதும் 3வதும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம சேனல் என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம பொருளியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கமாக சொல்கிறதா ஒன் வேர்டை படிச்சிருங்க. தென் ஓரிரு வார்த்தை விடையில மொத்தம் 7 இருக்குது. இந்த 7ல் உங்களுக்கு 4 கொடுத்துட போகிறேன். 2, 3, 4, 7. சரிங்களா? விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு இந்த பொருளியல்ல 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. 6ல் நீங்கள் 4 கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5 இந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து ஒன் வேர்டை தரவு பண்ணிடுங்க. தென் மேப் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா பார்த்துருங்க. பார்த்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்லா மார்க் கிடைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்போ தேர்ட் மிட்டம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மற்ற எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.